ஐலாண்டில் வந்து மாட்டு விட்டான். இங்கே பாருங்க, ஹெலிகாப்டரில் யாராவது வந்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க. ஹெல்ப் 3/4 கிலோவில் கையிலே பிடிச்சிட்டான் பாறை கீழே. எல்லாம் அலப்புறீங்க தான். ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தோம். நடக்கிற மாதிரி தான் இருக்குது, எங்கேயும் பள்ளம் அது மாதிரிலாம் இல்லை. தண்ணியில் அவுட்ரு விட்றான். ஆமாம் அப்படியே. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், சும்மா வேற மாதிரி ஒரு அலை. வெல்கம் டு பூம் ஸ்குவாட். இப்போ நம்ம பூம் ஸ்குவாட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம் சிட்டிக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரகடம் நீல்கிரிஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடத்தில் தான் இருக்கு. இப்போ நாங்களும் ஒரகடத்தில் தான் இருக்கோம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு ரூட்டு காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கும். அவனுக்கு ஏதோதான் பிரச்சனை, அவனுக்கு அது பிரச்சனை. இதை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் சூப்பராக குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். எந்த இடம்னா புழல் ஏரி. புழல் ஏரிக்கு அப்படியே இது பேக் சைடு. இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் இது இருக்கும், இது வழியாக வரணும்னு சொன்னான். ஆமாம், தெரியாதனமாக வந்து மாட்டிக்காதீங்க. எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளோ விவரமா பேசுறான்? வேறு ஏதோ பிளான் பண்ணுறேன். டேய், மேலே ஒரு ஐலாண்ட் மாதிரி அங்கே கூப்பிட்டு போகிறான். அது அவனுக்கு தான் தெரியும். புழலேயே வந்து ஆல்ரெடி ஒரு 2 இடத்துக்கு போயிருக்கோம். கிணறு, அதுக்கப்புறம் டேம் ஓப்பன் பண்ணுவாங்களே, அந்த இடம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஏரி சைடில் அங்கே போய் குளிக்க போகிறோம். சரியான வெயில், உச்சி வெயிலில் குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு குளிக்கிறோம், அப்புறம் சாப்பிடுவோம். வெயிலின் தாக்கத்தை தணிக்க புழல் ஏரிக்கு போகிறோம். இது சன் நியூஸ். இங்கே பாருங்கள் இச்சான், அந்த இடத்த காட்டு வச்சான். இதுதான் லொக்கேஷன் உங்களுக்கு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலாண்ட் வந்துடும், ஒரகடம் ஐலாண்ட். மரம் வளர்ந்துருக்கு பாருங்க, பில்டிங் மேலே மரம் வந்துருக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வாங்க, இப்படியே தாண்டிடலாம். லாங் ஜம்ப் தெரியல எல்லாருக்கும். ஃப்ரான்ஸ், இவர் தான் பாலா. ஒரகடத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வராரு. பச்சை போய் பேசுற. இவர் இந்த ஐலாண்டில் குளிச்சுட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. அவர் தான் இவர் சீனி. இவர் அடிக்கடிக்கு புழலேரில் தான் இருப்பார். புழலும் இவரும் ஒரே இது. புழலேரில் ஒரு கிணறு இருக்குது தெரியுமா, அங்கே குளிப்போம் நாங்கள். ஏரி உள்ளே இருக்குது அந்த கிணறு. ஆழம் இல்லாத இடத்துல போய் குளிச்சுனாங்க, அதனால் ஆழத்தோடு குளிப்போம். பாருங்க பாருங்க, பார்த்துக்கினே இருங்க. இதுதான் ஒரகடம் கூமாப்பட்டி. ஒரகடம் கூமாப்பட்டி 500 மீட்டர்ஸில் ஒரு ஐலாண்டு தெரியுது பாருங்க. பரவாயில்ல. அது என்ன இதுலாம் இருக்கு, அந்த சிப்பிலாம் இருக்குடா. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது. பரவாயில்லையே, கடலில் இருக்க மாதிரி சிப்பிலாம் இருக்கு. வரேன். நத்தை, கடல் நட்டை. ஐலாண்டு நோக்கி பயணம். ஜங்கிள் ஐலாண்டுக்கு போகிறோம். உடனே இங்கெல்லாம் யாரும் போட மாட்டாங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கும். இன்னொன்று, தண்ணியில் எந்த விதமான பாட்டிலோ ஒரு அசுத்தமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரகடம் சிட்டி அவ்வளோ சூப்பரான சிட்டி. ஆமாம், உடைக்காமல் போடுவானுங்க. தண்ணியில் வந்து மிதக்க விடுவானுங்க, அது ஓரமாக எங்கேயா போயிடும். அடிச்சுட்டு போயிட்டு இன்னொரு பக்கத்து ஐலாண்டுக்கு போயிடும். என்ன பேசுறது, ஸ்விம்மிங் பயங்கரமாக அடிப்பார் இவர்தான். பைக் வச்சுருக்காங்க. நின்ன இடத்துல எப்படி ஸ்விம்மிங் பண்ண போறதுன்ட்டு இன்னைக்கு நான் காட்ட போறேன். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் நடந்து தண்ணியில் வந்திருக்கோம். தண்ணியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரத்து நிமிஷத்தில் அங்கே பாருங்க ஒரு ஐலாண்டு தெரியுது, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். சரத்து டைலாக் தான். போய் 2 நிமிஷம் தான் ஆகுது, 100 மீட்டர் தான் வந்திருக்கோம். டேய், இவனே பேபிக்கு ஒரு இடம் அருமையாக கூப்பிட்டு வந்திருக்கான். கண்டிப்பாக நீ வா.
ஒருத்தீவனே செம்மையா இருக்குது. வேற என்ன ஒரு இதுனா சம்மர்ல இங்க பாரு கூட்டு வந்தேன். இங்க பாரு இவள எவ்வளவு தூரம் நடக்க வைக்கிற பாரு. இல்ல தெரியுதா சம்மர்லயே மழை வந்துருச்சு இவனை இன்னைக்குன்னு பார்த்து. சரியான வெயிலுன்னு வந்தோம். இங்க ஒருத்த மழையா அடிக்குது. அங்க போற ஐலாண்ட் தெரியுதுடா. அங்க போற கிட்ட வந்துட்டோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு ஏன் மழை அப்படின்னா என்னைக்குமே வராதவன் இன்னைக்கு வரேன்னு சொல்லி வந்துருக்கான். அதனால தான் இன்னைக்கு மழை. அது யாருன்னா வேற யாரு? நான் தான். அதுவும் எத்தனை நாள் தெரியுமா? இது வந்து இந்த பிளான் வந்து நேற்று வந்தோம். சரியா? நேற்று வந்துட்டு மச்சா 4 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு போலான்னா இதோ இன்னைக்கு ஒரு நாள். இவ்வளவுதான் ஆழமே. இங்க பாருங்க ஒரு டிலாப்பியா மீன் செத்துக்கிறதுக்கு. டிலாப்பியா இது என்னடா? இது ஜிலேபி. சரியான சைஸ்ரா. உயிர் வாழ்றதுக்கு சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்சத மீன் ஒன்று ரெண்டு ஒரு 2.5 கிலோ இருக்கும். பாருங்க கையோட 5 கிலோ இருக்கு. பெருசா இருக்கு. பாதி உடம்பு புதஞ்சிருக்கு. புடஞ்சிருக்கு. என்னடா எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க? அங்க ஐலாண்டில் வந்து மாட்டு விட்டான். இங்கே பாருங்க ஹெலிகாப்டரில் யாராவது வந்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப்னு எழுதி வச்சிருக்கோம். இவனே நீ தான் வரணும். இவனே இங்கே பாரு, இவனே சுற்றி தண்ணி நடுவில் நாங்கள். மச்சான் ஹெல்ப் பண்ணி எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஐலாண்டில் இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். குளிக்க ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். நீந்தி நீந்தி போகலாம். நீந்தி நான் தண்ணியில போவேன் நீந்தி. இந்த பையன் எப்படி இருக்கா? அலைய பாருங்க, மச்சானோட தலைய பாருங்க. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். தண்ணியில் இருக்கிற வலைய பாருங்க. எல்லாம் ஒரு ஒரு டைப். அலையே அலையே இங்க பாரு மச்சான், மீன் மீன் துள்ளுது பாரு. மீன் துள்ளுது ஃப்ரான்ஸ். ஏன்னா அலைக்கு இந்த மாதிரி மீன்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. ஆழ்கடல் அலை. புரியல? இல்லைடா இன்னும் போகணும்டா. வேணா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அலை பாருங்க. காத்து அதிகம். இங்கே பாருங்க பிரான்ஸ். இப்போ பாலாவை காட்ட போகிறேன் உங்களுக்கு கழுகு பார்வையில். கழுகு கழுகு விருது பாலா. பாலா மிஸ்ஸிங். பாலா ஃபவுண்டிங். பாலா ஃபவுண்டிங். பாலா கேட்சிங். பாலா என்ன வேணா பண்ணலாம். ஏய் சோனியா யாரா இதுல? தண்ணி தள்ளுதுறாளே, எல்லையே தள்ளிட்டு போதுறாளே. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. வெயிலுக்கு பாரு தண்ணி எவ்வளோ பல்சுன்னு பாரு. சுத்தமாக இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சுத்தமாக இருக்குது. எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த தேன் கிடைக்கும். தேனடையா? தேன் அருவியிலேருந்து வருது. ஏங்க சாந்தினி தாங்க இல்லை அதில் தானே இருக்குது. மச்சானுக்கு ஒரு இடம் தெரியும்னு கூப்பிட்டு வந்தான் புழல் ஏரியில் பேக் சைடு. தரமாக இருக்குது. நீங்களும் வரலாம், ஃபேமிலியோடு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அந்த தீவில் இருந்தே என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியும்னா மட்டும் ஆழத்தில் வந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணலாம். சொல்கிறவனுக்கே நீச்சல் தெரியாது. ஆமாம், அதனால தான் இவ்வளோ ஆழத்தில் இருக்கும். சுற்றி பாரு. இதாண்டா சுற்றி பாரா. கடலில் தத்தளிக்கிற மாதிரி இருக்கும். ரன்னிங் ரேஸ் போகலாமா? வெயிலுக்கு செம்மையாக இருக்குன்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் ஒரே மழை, கிளைமேட்டு சும்மா செம்மையாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியாக தான் இருக்குல்ல. மழை வந்ததுனால வேற மாதிரி இருக்குது. வர்ற மாதிரி மழை வரலன்னா அலை இருந்திருக்காது. தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்திருக்கும். அலை இப்போ பயங்கரமாக இருக்குது பாருங்க. அப்படியே பீச்சில் எப்படி வரும் அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. மேலெல்லாம் பாரு, இதுவும் மேகமாக நல்லா இருக்குது. அது வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுறானா பாருங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை.
ஜஸ்ட் தண்ணியில் அவுட்ரு விட்றான். ஆமாம், தண்ணியில் அவுட்ரு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும், அவ்வளோதான். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இவர் தான் அவுட்ரு கோபால். ஏய் மேலே ஏறினாலே ஷார்ட் சவுத்து இது. சொல்லு மச்சான், ஏதோ சொல்ல வரான். இப்போ நம்ம வந்து ரெமோ வைப்ல இருக்கிறோம். பாட்டு பாட போறாரு, நல்லா இவன் தான் என் ஃப்ரெண்டு தேவா. தேவாக்கு அப்புறம் இவர் தான் என் ஃப்ரெண்டு பாலா. இவன் பாட்டு பாட போறான் பாருங்க. அல்ஜிப்ரா இவள் மேகம் அங்க பாடுறா, நாங்க இருக்கோம் இங்க வா. இந்த இடத்துல சுத்தி விலகிடுச்சு. அந்த அந்த அவன் கேட்பானே அந்த பாட்டுறா. இது இக்மலா கிம்மியோ. இது பாருங்க. ஏறா ஏறா மேலே ஏறா பலா, மேலே ஏறா ஏறா ஐத்ரா ஏறா ஏறு. அவங்க 2 பேர் ஏய் நான் தலை நனையாம குளிச்சுன்னு இருந்தா. அப்படியா? ஆஃப் குளி. சரி. இறங்கிச்சா? இல்லை இல்லை வேணாம் வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க குழலேரி தண்ணியை மட்டும் தண்ணி எப்படி இருக்கு. நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி சுத்தமா வந்து இருந்தது. கொரட்டூர் ஒரு ஏரிக்கு போனோம். ஃபுல்லாக சாக்கடையாக தான் கருப்பாக இருக்குதுங்க தண்ணி. ஃபுல்லாக இந்த தண்ணி தான். இந்த ஏரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பசுமாடு மட்டும்தான் இந்த ஏரிக்கு வரும். அதனால் இந்த ஏரி நல்லா தான் இருக்கும். இங்கே தண்ணி வேஸ்ட்டு அதுலேயே வீடியோ எடுத்துருக்கோம். அதுலேயே இதுலேயே ஆட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த ஏரி பெஸ்ட்டான ஏரின்றதை நீங்கள் பாருங்கள். குழலேரி சுற்றி ஒரு 3 ஏரி இருக்குது. அம்பத்தூர், கொரட்டூர், ரெட்டேரின்னு. இங்கே பாருங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு பாலா. உங்களுக்கு நின்ன இடத்துல எப்படி நீச்சல் அடிக்கணும்னு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். பாரு மச்சான். மச்சான் உள்ள போனோம். பார்த்தீங்களா? நீச்சல் இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் இதுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோமோ எல்லா அளப்படியும் இங்கே தான். ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தோம். நடக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கேயும் பள்ளம் அது மாதிரிலாம் இல்லை. ஒரு 100 மீட்டரில் வந்து கொஞ்சம் சகதியாக இருக்குது, சேர் மாதிரி இருக்குது. மற்ற அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து செம்மண் தான், கல்லுகள்லாம் இருக்குது. காலு சும்மா சுத்தமாக இருக்குது. வேணா அப்படியே காலை பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் காலு. இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க. ஃபுல்லாக நத்தை அப்படியே பாருங்க. இந்த பக்கம் சைலண்ட்டாக இருக்கா அப்படியே. ஆனால் இந்த பக்கம் பாருங்க, சும்மா வேற மாதிரி ஒரு அலை. இதான் நடுவில் மேடு. அண்ணாண்ட பக்கமும் தண்ணியில் நடந்து தான் இந்த பக்கம் வர முடியும். ஆழம்லாம் இல்லை. ஆனால் என்ன மச்சான், இந்த மேட்டுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குண்ணா. ஏய் என்னடா இந்த மேடு பேர், என்னடா பேர்? சொல்வதெல்லாம் உண்மை. இது ஒரு மேடு. ஒட்டூர் மேடம். ஆமாம். என்ன பண்ணுவாங்க இங்கே? இது என்னன்னா, இந்த 2 ஊருக்கும் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து இந்த மேடு வந்து ஏரி தூர் வாரத்துக்காக இந்த மேடு அமைச்சாங்க. இந்த மேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது தெரியுதுல, அண்ணாண்ட பக்கம் ஒரு ஊர் இருக்கு. புத்தூர் அந்த மாதிரி ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து வணிகம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இந்த மேட்டு மேலே தான் வச்சு, அதாவது கீரை, அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சும்மா வெயில் காலத்தில் தான் வருவாங்க. இந்த வெள்ளரிக்காய் இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கிராமம் இருக்குது, உரகுடம் கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இங்கே வந்து தான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அதாவது தயிர், நெய், கீரை வகைகள், அப்புறம் இந்த புடலங்காய், காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. அந்த காலத்தில் அப்போ இருந்தது. இப்போ தண்ணி வந்ததுக்கப்புறம் ஐலாண்டாக மேடு தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது, அதனால் வரமாட்டாங்க. ஆனால் எப்போதும் அந்த மே மாதம்லாம் வருவாங்க. தண்ணி வத்துச்சுன்னா இப்போ கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, அந்த ஊர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக இந்த வாத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், விலை மலிவாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். இருக்கும். இப்போ நாங்கள் அந்த மேட்டில் தான் இருக்கோம். இங்கே தான் கொட்டூர் மேடு. கொட்டூர் மேடு, ஒரு கிடம் கொட்டூர் மேடு. ஆமாம், அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். குளிச்சுட்டு வந்துட்டோம்.
வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை வந்ததுனால அலை பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு என்ன மச்சான் டேட்டு? 6/5/2026 நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இது கூடவே அந்த வீடியோவை ஆட் பண்ணுவோம் மச்சான். அந்த கொரட்டூர் ஏரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா இங்கே வந்து பாருங்கள். இவர் வந்து இருக்காரு, ஆனால் என்னன்னா கேமராவில் வரமாட்டேன்றாரு. அவருக்கு ஆனால் இந்த மேடை பற்றி முழு விவரமும் தெரியும். இப்போ எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொன்ன கதைகள்லாம் அவர் தான் எனக்கு சொன்னார். இப்போ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் தான் பாலா சார். இன்னும் உயிரோட தான் இருக்குது கோழேரி மீன். சும்மா 3/4 கிலோவில் கையிலே பிடிச்சிட்டான் பாறை கீழே. எப்படியே இது இருக்கு மச்சான், 3/4 கிலோலேருந்து 1 கிலோ இருக்குண்டா, சரியான சைஸாக இருக்குது. அதனால் மீன் பிடி வரதன். ஆமாம், அந்த கோபால் வந்து இன்னொரு மீன் பிடிக்க ட்ரை பண்ணால், ஆனால் அது மாட்டில் ஓடிச்சு. அதனால் இப்போ ஒரு கவர் எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். இது என்ன முட்டைன்னு காடை முட்டைன்னு நினைக்கிறேன் மச்சான். காடை முட்டை இப்படி தான்டா இருக்கும், ஆனால் காடை முட்டை மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து அந்த குருவி இருந்ததுல அதோட முட்டையாக இருக்கும் மச்சான். நம்ம வரும்போது நிறைய குருவி மீன் வியாபாரி, முட்டை வியாபாரி நாங்களே பாருங்கள், வந்து கடைசியாக நாங்கள் வியாபாரி ஆகிட்டோம். எங்கள் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்துள்ள பாலா சார் அவர்தான். ஓகே மச்சான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஐலாண்டு யாருக்காவது தெரியும்னா மச்சானை கான்டாக்ட் பண்ணிங்க. தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணிடாதீங்க. அவர் தான் லோக்கலில் இருக்கார், லோக்கல் பிசி இவர் தான். அப்படியே திருப்புங்க, நம்ம எல்லாம் இது ஃபினிஷிங் டச் கொடுக்கணும். ஓகே, ஃபினிஷிங் டச் கொடுக்கணும். இப்போ சொல்லு மச்சான். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்மர் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி அது வரல தான் இருக்கும். சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகிடும், இந்த ஐலாண்டு மறைஞ்சிரும். அதனால் சீக்கிரம் வெயில் இருக்கும் போதே இங்கே வந்து குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்தது இதை விட ஒரு நல்ல ஸ்பாட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூம் ஸ்குவாட். ஈவேரா சன் நியூஸ். ஈவேரா சன் நியூஸா? ஈவேரா சன் நியூஸ். ஓகே, அவன் இன்னும் திருந்தல மாமா. பாய்.